ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தி சன்ரைஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதில் வடை செய்ய போகிறோம். அதாவது கடலைப்பருப்பு வச்சு வடை செய்ய போகிறோம். இந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடை செய்யறதுக்கான தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு ஒரு 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன், வெங்காயம், இஞ்சி, பூண்டு தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பேருக்கு கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்காக இஞ்சி பூண்டு நான் சேர்க்குறேன். பூண்டு தேவைப்படாதவங்க பூண்டு சேர்க்காதீங்க, வெறும் இஞ்சி மட்டும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் பேருக்கு வடை சாப்பிட டக்குன்னு பச்சை மிளகா போட்டால் எரிச்சல்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு இது 3ஐயும் கலந்து வச்சுருக்கேன். பொடிசா நறுக்கின தேங்காய், வெங்காயம், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். கருவேப்பிலை இருக்குது, உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். இதெல்லாம் மொத்தமாக அரைச்சி கலந்து நான் காட்டுறேன், வடையும் சுட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் போட்டு அரைக்க நிமிஷம் மறந்துட்டேன். பாருங்க, தெரிஞ்சா பாருங்க, ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. மாவு அரைச்சிட்டேன், கடல மாவு. இதில் வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது வரைக்கும் கிள்ளி கருவேப்பிலை கிள்ளி போடுறேன். உப்பு போட்டு அரைச்சிட்டேன். மீதி எல்லா பொருளும் மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கடலை மாவோடவே அரைச்சிட்டு எடுத்துட்டேன், கடலைப்பருப்பு அரைக்கும் போதே. இப்போ இதை மட்டும் பொடிசா நறுக்கினதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து பிசைஞ்சிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு ஊற போடும்போதே நான் கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும்ன்றதுக்காக. அவ்வளோதாங்க. இதை பாருங்க, கடாயை வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்க, கடாயை வச்சுருக்கேன். இதை பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இந்த வடை தட்டி போடணும் பாருங்க. இப்போ அதை திருப்பி போட்டு செவக்க வந்த உடனே எடுத்து காட்டுறேன் பாருங்க, வடை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பீங்க. இதை பாருங்க, இதுதாங்க வடை எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா செவக்க வந்திருக்கு, நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், பிச்சு காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது சாதாரணமாக தேங்காய் சட்னி கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம். ஏன் தொட்டுக்க கூட எதுவுமே பதார்த்தம் தொட்டுக்க எதுவும் இல்லைன்னா கூட இதை வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இதில் தேங்காய் போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம், சீரகம், மிளகு எல்லாமே போட்டிருக்கோம். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களே இந்த வடை எப்படி இருக்குது, நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை சமைச்சு பாருங்கள். சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.